ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் மல்டி கேப் வகை திட்டங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா, மல்டி கேப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, செபி கொண்டு வந்திருக்க இந்த புதிய ரெகுலேஷன்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது கட் ஆஃப் டயத்துலையும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட் ஆஃப் டயத்தில் என்ன சேஞ்ச் இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுடா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதர் நீங்கள் இந்த க்ரோ ஆப் வழியாக முதலீடு செய்யலாம், அப்படி இல்லாட்டி இந்த குயர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். நான் எதற்காக இந்த ரெண்டு ஆப் மூலியமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ரெண்டு ஆப் வழியாக முதலீடு செய்கிறப்ப நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்வீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரே ஆப் மூலியமாக பல மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இந்த ரெண்டு ஆப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் இந்த குயர் ஆப் வழியாக முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் வழியாகவும் ஃபாலோ பண்ண முடியும். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதன் மூலியமாக என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் தொடர முடியும். லாஸ்ட் செப்டம்பரில் வந்து செபி ஒரு புதிய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கேப் ஃபண்டு வகையில் இருக்கிற அவங்களோட முதலீட்டு முறையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மல்டி கேப் ஃபண்டில் வந்து எல்லா வகையான திட்டங்களும் இருக்கும். அந்த செபி கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் படி லார்ஜ் கேப்பில் 25%, அதுக்கப்புறம் மிட் கேப்பில் 25%, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் வகை திட்டங்களில் வந்து 25% வந்து தங்களோட முதலீடுகள் பிரித்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு புதிய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே மார்க்கெட்டில் செயல்பட்டு இருக்க பல மியூச்சுவல் ஃபண்டுகள் கம்பெனிகளும் வந்து செபிட்ட போய் இந்த ஆம்ஃபி மூலியமாக போய் ஒரு கோரிக்கை வச்சாங்க. தங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும், தாங்க வச்சிருக்க அந்த ஃபுல் ஸ்டாக்கையும் வந்து திருப்பி வந்து அவங்க செல் பண்ணிட்டு திருப்பி எகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டயத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து பெரிய ஒரு சேஞ்ச் வரும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில். அதனால் வந்து அவங்க ஆம்ஃபியில் போய் ரிக்வஸ்ட் வச்சாங்க. இந்த ரிக்வஸ்ட்டை வச்சு இந்த ஆம்ஃபி என்ன பண்ணுச்சு, ஆம்ஃபிங்கிறது வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வந்து இந்த ஆம்ஃபி மூலியமாக தான் செயல்படுது. ஸோ அந்த ரிக்வஸ்ட்டை வந்து ஆம்ஃபி நிறுவனங்கிறது செபிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை வந்து இப்போ செபி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ அதனால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செபி வந்து என்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற மல்டி கேப் ஃபண்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஒரு வகை திட்டத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ளெக்ஸி கேப் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க 65% வந்து அவங்களோட ஈக்விட்டியில் வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிறத வந்து எதில் வேணாலும் மணி அல்லது டெட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிப்பட்ட திட்டங்களில் அவங்க முதலீடு செய்ய முடியும். இந்த 65% வந்து ஈக்விட்டி திட்டத்தில் வந்து அவங்க எப்படி வேணாலும் தங்களோட முதலீட்டை அமைச்சிக்கலாம். அதாவது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் அவங்களோட எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மல்டி கேப் வகையில் நீங்கள் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரையும் பட தேவையில்லை. பட் அதே நேரத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை விட்டு நீங்கள் மாறணும்னு விருப்பப்படுறீங்க, இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து நீங்கள் உங்களை கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படிங்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து அவங்க வந்து ஒரு 30 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் இந்த திட்டத்தை விட்டு வெளியேறணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தை விட்டு தாராளமாக நீங்கள் வெளியேறலாம். பட் அந்த டயத்தில் வந்து அதற்கான எக்ஸிட் சார்ஜஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்டா 1 இயர்க்குள்ளே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வெளியேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபண்ட் ஹவுஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மினிமம் 1% சார்ஜை வந்து இப்போ வேவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த 30 days பீரியடுக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எய்தர் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடீம் பண்ணாலும் அதற்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அப்படி இல்லாட்டி அதே ஃபண்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபண்டில் கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதற்கும் வந்து எந்த எக்ஸிட் சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கன்வர்ஷன் நடக்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற இப்படிப்பட்ட இந்த கன்வர்ஷன் நடக்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டருக்கு வந்து நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் வந்து தங்களோட முதலீட்டு முறையில் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு மாறுதலை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுருந்த அந்த மல்டி கேப்புங்கிறத வந்து ஃப்ளெக்ஸி கேப்பாக மாற்றிக்குவாங்க. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்லேயே அவங்க கண்டினியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஆஃப் டயத்துலேயும் வந்து இப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்ச் என்னங்கிறத பார்க்கலாம்.
சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது விற்கிறதா இருந்தாலும் சரி ரிடம்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் 3 மணிக்குள்ளே அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டான அதே நாளில் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். அடுத்த நாளில் வந்து என்ன என்ஏவி வருதோ அந்த மதிப்பில் தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸில் தான் நீங்கள் ரிடம்ஷனோ அல்லது பர்ச்சேஸோ பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் லிக்விட் ஃபண்ட்லையும் அல்லது ஓவர் நைட் ஃபண்ட்லையும் நீங்கள் முதலீடு செய்கிறவராக இருந்தால் அல்லது டெட் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கான டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் வந்து 1:30ங்கிறத நிர்ணயிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அந்த திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ரிடம்ஷன் சொல்லுவாங்க. அந்த ரிடம்ஷன் டயத்தை வந்து 3 மணிங்கிறத நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 மணிக்குள்ளே நீங்கள் விற்றுட்டு நீங்கள் வெளியேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 3 மணிக்குள்ளே உங்களோட டிரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து அடுத்த நாளைக்கு வந்து என்ன என்ஏவியோட மதிப்பு இருக்கோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த தொகைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இப்போ மார்க்கெட்டில் செயல்பட்டு இருக்க அந்த மல்டி கேப் ஃபண்டு வகைகளோட எல்லா பேரையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த திட்டங்களில் தான் வந்து பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து லாஸ்ட் செப்டம்பர் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த செபி வந்து கொண்டு வந்திருக்க அந்த புதிய ரெகுலேஷன்ஸ் படி இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து மல்டி கேப்புக்கு பதிலாக ஃப்ளெக்ஸி கேப்புன்னு இந்த பேரையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆக வேண்டிய தேவை கிடையாது. உங்களோட திட்டங்கள்லேயே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இதை விற்றுட்டு நீங்கள் வெளியேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 30 டேஸ்க்குள்ளே இதை விற்றுட்டு நீங்கள் வெளியேறணும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம மல்டி கேப் ஃபண்டில் வந்து என்ன ஒரு ரெகுலேஷன்ஸ் செபி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் மல்டி கேப்பில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரையும் பட தேவையில்லை. உங்களோட முதலீடுகள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரிடீம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் நான் சொன்ன மாதிரி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.